லாப்ரோஸ்கோபிக் சர்ஜரிஸ்ல உள்ள காமன் மித்ஸ் அண்ட் ஃபேக்ட்ஸ் டாக்டர் சந்துருட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? லாப்ரோஸ்கோபிக் அப்புறம் தழும்புகள் பெருசா இருக்குமா? கண்டிப்பா கிடையாதுங்க. ஏன்னா லாப்ரோஸ்கோபிக்கு இன்னொரு டேர்மே பாத்தீங்கன்னா கீ ஹோல் சர்ஜரி. நம்ம எங்க லாப்ரோஸ்கோபிக் சர்ஜரி பண்றோமோ அந்த பார்ட்ஸ்ல பாத்தீங்கன்னா சின்ன சின்ன கட்ஸ் தான் இருக்கும். கைனகாலஜிக்கல் ப்ராப்ளம்ஸ்க்கும் லாப்ரோஸ்கோபிக் சர்ஜரி பண்ணலாமா? டெஃபினெட்லி வை நாட். நம்ம பாத்தீங்கன்னா இப்போ நிறைய கைனக் ப்ரொசீஜர்ஸ், எஸ்பெஷலி எக்டாபிக் பிரெக்னன்சி, எண்டோமெட்ரியோசிஸ், ஃபைப்ராய்டு யூட்ரஸ், ஹிஸ்டெக்டமி எல்லாமே லாப்ரோஸ்கோபிக் மூலமா பண்ணலாம். சீரியஸான மெடிக்கல் கண்டிஷன்ஸ் உள்ளவங்க மட்டும் தான் லாப்ரோஸ்கோபி ஆப்ட் பண்ணுமா? அப்படிலாம் ஒன்றும் கிடையாதுங்க. ஈவன் ஃபார் சிம்பிள் ப்ரொசீஜர், ஒரு ஹர்னியா ப்ரொசீஜராக இருக்கட்டும், இல்லை பித்தப்பை ரிமூவ் பண்ணுற ப்ரொசீஜராக இருக்கட்டும், இல்லை ஒவேரியன் சிஸ்டுக்கு ப்ரொசீஜராக இருக்கட்டும், கண்டிப்பாக நம்ம லாப்ரோஸ்கோபி மூலயமா பண்ணலாம். வயதானவங்களுக்கு மட்டும் தான் லாப்ரோஸ்கோபி ப்ரிஃபர்ட் ரூட் ஆஃப் சர்ஜரியா? அப்படிலாம் ஒன்றும் கிடையாதுங்க. ஈவன் யங்கர் ஏஜ் குரூப், சில்ட்ரன், அடலசன்ட், அடல்ட்ஸ் எல்லாருக்குமே when there is an indication கண்டிப்பாக லாப்ரோஸ்கோபிக் மூலமா நம்மளால சர்ஜரி பண்ண முடியும். லாப்ரோஸ்கோபி பண்ணவங்களுக்கு ஹாஸ்பிட்டல் ஸ்டே ஷார்ட்டா தான் இருக்குமா? எஸ், டெஃபினெட்லி. சர்ஜரி பண்ணி ஒரு 1 or 2 daysல நம்ம டிஸ்சார்ஜ் பண்ணிடுவோம். லாப்ரோஸ்கோபி சர்ஜரினால பெயின் எப்படி இருக்கும்? ரொம்ப அதிகமா இருக்குமா? இதோட மெயின் அட்வான்டேஜே பார்த்தீங்கன்னா பெயின் கம்பேர்ட் டு ஓப்பன் சர்ஜரி ரொம்ப கம்மி. ஏன்னா நம்ம போடுற ஸ்கின் இன்சிஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்னதாக இருக்கும். தேங்க்யூ.